இன்னும் சற்று நேரம்தான். நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றி உன் மனம் வருத்தம் கொண்டிருந்தாய். அந்த உறவை உன்னிடத்திலே ஒப்படைத்து உனக்கு வேண்டியவர் இப்பொழுது தேடி வரப்போகிறார் என்று சொல்லிவிட்டு அதிர்ஷ்டத்தின் உறவை விட்டுவிடாதே என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எந்த உறவானாலும் உன்மேல் அன்பையும் அக்கறையும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்தான் உனக்கானவர், அவர்தான் உன் உயிரானவர். அப்படிப்பட்ட உறவை உன் நிஜமாக்க வந்திருக்கும் போது என் பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் இந்த கருப்பன் இருக்கும்போது நான் கண் கலங்கப் போவதில்லை. இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறார் என்பது உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் தெளிவான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் போது என்ன செய்வதென்று அறியாது உனக்குள்ளே தீர முடியாத பயமும் பதற்றமும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பதற்றத்தையும் அச்சத்தையும் நீ தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள் எண்ணி மட்டுமே நிலையாக நிலைநிறுத்திக்கொள். ஒளியின் வடிவமாக எப்பொழுதும் உன் மனதிற்குள் இந்த கருப்பன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பாச போராட்டத்திற்கு இடையில் நீ சிக்கி தவிக்கின்றாய். என்னதான் உண்மையை பேசினாலும், என்னதான் அவருக்கு நல்லதை செய்தாலும் உனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இறுதியில் மிஞ்சுவதோ என்ன? அங்கு ஏமாற்றமும் துரோகமும் அவமானங்களும் தான். கடைசியில் நம்பிக்கை இழந்து என்ன செய்வதென்று உன் வாழ்க்கையை வெறுத்து விடுகின்ற நிலைமைக்குத்தான் இங்கு சென்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்ற தருணம் எனக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் சதித்திட்டத்தை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய், எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதற்காகத்தான் சில சோதனைகளை வைத்திருக்கின்றேன். அந்த சோதனையின் முடிவில் உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகு உன் மனதில் பயத்தையும் அச்சத்தையும் நீ வளர்த்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, இப்பொழுது நீ என்னிடம் என்ன கேட்டாய்? உன் நியாயமான ஆசையும் உன் நியாயமான கோரிக்கையும் தானே நிறைவேற்ற வேண்டும் என்று. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, இந்த கருப்பன் தருவானா மாட்டானா என்று. எல்லா விளைநிலத்திலும் இங்கு விதையை விதைத்தவுடனே இங்கு காய்கனிகளை தந்து விடாது. அதை வெளிவருவதற்கு, அதன் தடைகளை தாண்டி வருவதற்கு எவ்வளவு போராட்டங்களை இங்கு போராட வேண்டியதிருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு உனக்கான வெற்றியை களம் காணும் போது உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் தருணத்தை தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். எந்த ஒரு காரண காரியத்தோடும் நீ செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அதற்கு முன்னால் நான் சென்று உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகு எதற்காக நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? கலங்காதே, கவலைப்படாதே என் பிள்ளையே. உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்காக இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பது எதுவாயினும் சரி, எந்த விஷயத்திலும் உன் வாழ்க்கையில் அங்கு அப்படியே இருந்து விடுவாய், அப்படியே முடங்கி விடுவாய் என்று நீயாகவே ஒரு கற்பனை கதைக்களத்தில் சென்று கொண்டு முடங்கிக் கொண்டு இருக்காதே. முதலில் வெளியேறி வா. உனக்கு பதிலாகத்தான் உன்னை நான் இயக்கிக் கொண்டு இருக்கின்றேனே. உனக்கான வெற்றி வாகி சூடுவதற்குத்தான் நான் தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றேனே. மறுபடி ஏன் இங்கு புதைக்குழியில் விழுந்ததையும் கடந்து வந்த பாதையை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? கவலைப்படாதே. எல்லா விஷயத்திற்கும், எல்லாவற்றிற்கும் இப்பொழுது உனக்கு நேர காலம் வந்து விட்டது. என் பிள்ளையே, உன்னோடு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் சூழலை மட்டுமல்ல, உன் குடும்ப சூழலையும் நான் அறியாமலாயிருப்பேன். இதோ நீ என்னிடம் எதிர்பார்த்த அந்த தருணம், நீ என்னிடம் எதிர்பார்த்த அந்த கேள்விக்கான பதில் உன்னிடமே நிரந்தரமாக வந்து சேரப்போகும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். உனக்கான நல்லதுக்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது மற்றவர்கள் முடியாது என்று சொன்ன வார்த்தையை மட்டும் நீ விட்டு விடாதே. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயம் நான் உனக்காக கை கொடுப்பேன் என்று சொன்னேனோ அந்த விஷயத்தில் கை தூக்கி உன்னை கரம் சேர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, என்னிடம் இருக்கின்ற இந்த
விஷயம்தான் உனக்கு வேண்டும் என்று நீ கேட்டுவிட்ட பிறகும் அதை பிடிவாதமாக நிலையாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதில் நிலையான ஒன்றை தருவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரணத்திற்காகவும் என்னை விட்டு விலகி விடாமல் நீ எடுத்துக்கொண்ட செயலில் உனக்காக உன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டுமே உறுதியாக இரு. நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ இதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். கடந்து போனதையும் நடந்து முடிந்ததையும் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே என் பிள்ளையே. மனதில் இருக்கின்ற விஷயத்தில் தெள்ள தெளிவான முடிவை எடுப்பதற்கு இவ்வளவு குழப்பம் அடையாது. இந்த குழப்பத்திற்கு தீர்வை நான் சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவே இரு. இன்று இரவோடு மிக பெரும் அதிசயத்தை நடத்தி நீ கேட்கின்ற வரத்தை கண்மூடி முழிப்பதற்காகவே உன் கையில் ஒப்படைத்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். அலட்சியம் செய்துவிட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே. உன்னை விட்டு பிரிந்து போனவரை பற்றி நீ வருத்தப்படாதே. அவர் உன்வசம் வரப்போவதற்கான நேரத்தை தான் இங்கு தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த கருப்பன் உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. காற்றில் அடைத்த பலூன் எந்த அளவுக்கு மேலே பறக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதில் காற்று இல்லை எனில் அது கீழே விழுந்து இங்கு நொறுங்கிவிடும் அல்லவா? அதுபோல நீ இருக்க வேண்டாம் என் கண்ணே. எப்படி இருந்தாலும் உன் பிரச்சனைகளை தாண்டித்தான் நீ வாழப்போகிறாய். அதன் பிறகு இதற்காக தேவையற்ற எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு உன்னையே வருத்தி கொண்டு இருக்கின்றாய். கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எத்துணை கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களின் கஷ்டத்தில் பங்கு கொள் என்றுதான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். மற்றவர்கள் அங்கு கஷ்டப்படுகிறார்கள் என்றவுடன் உன்னால் முடிந்த அளவுக்கு இங்கு உதவி செய்து பார். அதுவும் இல்லையெனில் நீ அவரிடமிருந்து நகர்ந்து விடு. அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் தேவையற்ற உபத்தரங்களை மட்டும் நீ செய்து கொண்டு இருக்காது. நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். உன் வாழ்க்கை நலனை பற்றி யோசிப்பதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்காக யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது பொருள் இல்லை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வந்து கொண்டு இருக்கும்போது போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வெற்றியை தருவதற்காக நான் வந்து விட்டேன். உன் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையே, எதை கண்டும் நீ இங்கு சில நேரங்களில் கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியும் அல்லவா? உனக்காக இருக்கிறேன் என்ற ஒற்றை வாக்குறுதியை நான் தந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாக்குறுதியில் நான் உனக்கு நிலையாக இருந்து கொண்டு இருக்கும்போது கஷ்டத்தை பார்த்து கொள்ள முடியவில்லை, கஷ்டத்தை சகித்து கொள்ள முடியவில்லை என்று எண்ண வேண்டாம். இந்த கஷ்டத்திலும் எனக்காக என்னப்பனானவன் என்னையனானவன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. என் தங்கமே, உன்னை திருத்தி பார்க்கத்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த அப்பனானவன் இந்த கருப்பனானவன் நான் வைக்கத்தான் போகிறேன். பொய்யாக பழகியவர்களிடம் நீ உண்மையாக பழகி ஏமாந்து நின்று கொண்டு இருக்காதே. தவிப்பாறு கன்றி நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே. அவர்களே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் அளவை நான் முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்து விடலாம். ஆனால் உன்னை சிரிக்க வைப்பதுதானே கடினமாக இருக்கின்றது. உன் சூழ்நிலைகளை பற்றி உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் மனம் வருந்தாதே. என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடம் தானே முதலில் வடித்தாய். அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் நம்பியிருக்கும் என் பிள்ளையை உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா? பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்றவுடனே நான் அழைக்கும் வரை காத்திருப்பேன் என்று நினைக்க வேண்டாம். இதோ
உனக்கான பாதையின் பயணத்தை நான் உனக்கு முன்னால் சென்று வடிவமைத்து அதில் வெற்றியோடு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். நடப்பதை எல்லாம் தாண்டி உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த அப்பன் கருப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன நேர்ந்துவிடப் போகிறது என்பதில் என் மீது கொண்ட நம்பிக்கையை மாறாமல் வைத்துப்பார். என் மீதும் என் வார்த்தைகளின் மீது முழுமையான நம்பிக்கைவை. சர்வ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.